எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயத்தை போடுவேன். உள்ளி பெரிய உள்ளியோ சின்ன உள்ளியும் போடலாம், பெரிய உள்ளியும் போடலாம். அதை நல்லா வதக்கிட்டு இந்த நறுக்கி வச்சிருக்க பீன்ஸையும் நீளமாக கீறி வச்சிருக்க பீன்ஸையும் அல்லாட்டு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னது மாதிரியே கொஞ்சம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பீன்ஸ் நீளமாட்டு கட் பண்ணிக்கிடணும். ஒரு 100 பீன்ஸ் போடுங்க. ஒரு இறால் ஒரு அளவு, ஒரு கிண்ணம் நிறைய இறால் கிடைச்சா மேலேறி கேவிய அவளுக்கு இறால் நல்லா கிடைக்கும். இங்கே எங்களுக்கு நாகர்கோயிலில் கிடைக்காது. அதனால கிடைக்க அன்னைக்கு இப்படி நீங்கள் இறாலில் என்ன செய்யணும்னா இறாலை தனியாக வேக வைக்கும்போது அதில் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் 2 அரி வெள்ளைக்கூடை இடித்து அதிலே போட்டு 2 பச்சை மிளகு அதிலே போட்டு வேக வச்சு எடுத்துடணும். புரிஞ்சா? 2 இஞ்சி, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் இஞ்சி, ஒரு நெல்லிக்காய் அளவு இஞ்சியும் பூண்டையும் இடித்து அந்த 2 பச்சை மிளகாயும் அந்த இறாலுக்கு கூட போட்டு தண்ணி விடாமல் வேக வைக்கணும். நைக்கி பார்த்தா நசுங்கணும். அது அந்த அளவு கிண்டி கொடுத்து வேக வச்சுட்டு இந்த வெங்காயமும் இந்த பீன்ஸும் பெரிய உள்ளியும் இந்த பீன்ஸும் போட்டு வேக வைக்க இதில் 2வது அதை வேற சட்டியில் வச்சு வேக வச்சு போடணும். அதே மாதிரி செய்து தின்னு பாருங்க. கொஞ்சம் நல்ல மிளகு பொடி போடலாம், இல்லாட்டி கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் வத்தல் பொடி, இவ்வளவும் போட்டு நல்லா கிண்டிடுங்க. அவ்வளோதான்.